ஸோ கைஸ், இதுதான் யூடியூப்ல என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் இப்போ வந்து சின்ன சின்ன கோடிங் டாஸ்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் யூஸ் பண்ணுறது கிளாடு அண்ட் தென் வந்து ஓப்பன் கோட், அது மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட கோடிங் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கிளாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் கோடில் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு டோக்கன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கோட்டாஸ் வந்து ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டா அவங்களை வந்து ப்ரீமியம் போட சொல்லும், இல்லைனா வேற ஏதாவது மாடல் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். அதே மாதிரி தான் கிளாட்லுமே. ஸோ ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே வந்து பண்ண தேவையில்ல. அதே மாதிரி டோக்கனுமே வந்து எண்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பர்ன் அவுட் பண்ணிக்கலாம். பேசிக்காக உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும், எப்படி ப்ரோ இது வந்து பாசிபிள், லைக் அப்புறம் எப்படி ப்ரோ அந்த கம்பெனி வந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே கிளியர் கட்டாக இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து கோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி லைவ் கோடிங்காக உங்களுக்கு வந்து லைக் கிளாடு சொனட் 4.5 யூஸ் பண்ணியும் அண்ட் தென் வந்து நம்மளுடைய டூல் யூஸ் பண்ணியும் வந்து பில் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எதில் வந்து நல்லா அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் உங்களால் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஃபஸ்ட்டு இந்த டூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஃப், சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ பஃப் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ பஃபில் நம்மளுக்கு வந்து மினிமேக்ஸ் M2.5 மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து GPT 5.4 வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, VS கோடில் 2 HTML ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று cloud.html, இன்னொன்று வந்து freebuff.html. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் வந்து npm install -g freebuff அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் குளோபலாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா -gன்றது குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃப்ளாகு. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டா கிளியராக என்ன பண்ணுன்றதை கிளியராக சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ரைட்டா? நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து என்னுடைய கோபாலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு கிளாடோட சொனட் 4.5 வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கிளாடை கனெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வச்சிருக்கேன். லைக் சிம்பிளாக ஒரு சாஸுக்கான லேண்டிங் பேஜ் வந்து HTML டைல்விண்ட் வச்சு யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம பில்ட் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிட்டு இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லி நம்ம கிளியராக பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த என்டையர் கமாண்டு, லைக் என்டையர் ப்ராம்ப்ட்டு. நான் ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த cloud.html நம்மளுக்கு இந்த பேஜ் ஃபுல்லாக முடிஞ்சவொடனே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃப்ரீ பஃப் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ பஃப் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லோடிங் வந்து ஒரு 50 MB கிட்ட வந்து லோட் ஆகும். ஸோ லோடிங் டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நம்மளுக்கு வந்து இந்த டூலை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அன்லிமிட்டடாக. ஸோ அதே மாதிரி நம்ம சைட்டில் வந்து cloud.html பார்த்துப்போம். ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரீ பஃப்லேயுமே வந்து இந்த சாஸ் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எதில் வந்து பயங்கரமாக வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு, ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் இங்கே என்ன பண்ணுறேன், சேம் அதே ப்ராம்ப்டை வந்து இங்கேயுமே கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து என்ன லைக் இதில் வந்து நம்மளால டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். நான் சொன்னால நம்மளால வந்து ChatGPTயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்லாஷ் கொடுத்து நம்ம வந்து ChatGPT 5.4 நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நியூ சாட் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கமாண்ட் வந்து இருக்குது, சரிங்களா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து freebuff அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், .html அப்படின்ட்டு. ஸோ HTML. ஓகே, நான் வந்து இங்கே ப்ராம்ப்ட்டுமே கொடுத்துறேன். இப்போ நான் வந்து இதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே இதுவுமே நம்மளுக்கு வந்து சைடில் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே பில் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஃப்ரீ பஃப் இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா பேசிக்காக ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் அவைலபிள், லைக் US, UK
அண்ட் நெதர்லாண்ட் இது மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து VPN வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து VPN கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகே, நெதர்லாண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ இப்போ யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். VS கோட் போயிட்டு சேம் அதே ப்ராம்ப்டை வந்து போடுவோம். ஓகே, இப்போது இது வந்து பேசிக்காக ஒரு திங்கிங் மாடலு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சைமல்டேனியஸில் அதே பார்த்தீங்கன்னா கிளாடுமே வந்து கோட் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, லைக் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இதுவே திங்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க்கை வந்து லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதுவே வந்து கிளியராக ஒரு டு டூ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம். இவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து சாட் பண்ணுறீங்கல்ல, லைக் இவங்க வந்து ஒரு ஆடை வந்து ரன் பண்ணுவாங்க. லைக் ஆடுனா லைக் சாஸ் ஆட் மாதிரி ரன் பண்ணுவாங்க. பேசிக்காக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 3 யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யூசர் 1 அண்ட் தென் யூசர் 2 அண்ட் தென் யூசர் 3. இப்போ இந்த 3 யூசர் இருக்காங்க, லைக் நம்ம தான் அந்த யூசர்னு வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணுறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு $5 வந்து பர்ன் அவுட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நான் வந்து $5 பர்ன் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 பண்ணுறீங்க. அதே மாதிரி வேற ஒரு தேர்ட் யூசர் வந்து ஒரு $25 வந்து பர்ன் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? $40 மொத்தமாக ஆச்சு, ரைட்டா? ஸோ இந்த $40 வந்து அவங்க ஆட் ரன் பண்ணுறாங்களா, லைக் இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இங்கே வந்து ஒரு ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ஆட் வந்து ஏதாவது ஒரு லைக் ஒரு சாஸ் கம்பெனிலேருந்து வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக அவங்க வந்து இந்த டூல் கிட்ட வந்து ஒரு $100 வந்து பே பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இன்கேஸ் இங்கே வந்து ஆட் ரன் ஆகுது, அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருக்காங்க, இது மூலயமா கிளிக் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுல இருந்து ப்ராஃபிட்டு. ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு பயங்கரமான ஐடியா, ஆட் மூலயமா ஜென்ரேட் பண்றது. ஸோ இப்போ இது 2 மாடலுமே பில்ட் ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம் எது வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஆட்ல இருந்து மட்டும்தான். ஏன் இப்போ VPN கனெக்ட் பண்ணனால ஆட் வரலையான்னு சொல்லிட்டு தெரில. பட் ஆனால் நான் வந்து மார்னிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எந்த லிமிட்டுமே காட்டல. அதே மாதிரி ஆட்மே வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த ஆட் யூஸ் பண்ணுறீங்க, லைக் அந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டூல் எப்படி இருக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரோட டெஸ்டிங் மொத்தமாகவே அந்த டூல் வந்து பார்த்துக்கும், லைக் அந்த பேக்கேஜ் வந்து பார்த்துக்கும். அந்த பேக்கேஜுக்கு நீங்கள் வந்து ஒரு $100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இவங்க வந்து ஒரு $50 பே பண்ணி அவங்க ஆட் ரன் பண்ணாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆகிறப்போ லைக் இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து ட்ரை கேடியோன்னு சொல்லிட்டு லைக் எனக்கு வந்து சரியா கண்ணு தெரியல, ஏன்னா எதிரில் வந்து ஃப்ளாஷ் இருக்குது, டக்குன்னு வந்து பார்த்தோன்னே தெரியல. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓகே cart.co buildன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வந்து இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்க, ஆட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இவங்களுடைய ரெவன்யூ மாடலே இப்படி தான் ரன் ஆகுது. இப்போ இந்த கம்பெனி வந்து இவங்ககிட்ட ஒரு $50 பே பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ இவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை இப்போ நம்ம செலக்ட் பண்ணி நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 7 days ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா லைக் இந்த ப்ரீமியம் மாடல் இந்த மாதிரிலாம் வாங்குறப்போ அவங்களுக்கு வந்து லைக் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மூலயமா அவங்க வந்து ஆடுக்கு மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. இவங்க அது மூலயமா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக மாடல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங் மாடல் தான். ஸோ வந்து இந்த மாடலுமே வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான கோடிங் டாஸ்க்கை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கிளாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்னுமே கிளாட் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஐ திங்க் வந்து ஓகே ஃப்ரீ பஃப்பில் வந்து கோடு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேறு ஆட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஆனால் தெரியுது ஏஐ பில்ட் பண்ண மாதிரி தான். பட் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாகவே அந்த லேண்டிங் பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்த லேண்டிங் பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கிளாட் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கிளாடுமே வந்து பில்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கிளாடுமே வந்து
லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஓகே, உங்களுடைய ஃபேவரட் எதுன்னு சொல்லிட்டு லைக் இதில் எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஐ எது பெஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கீழே சொல்லுங்கள். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இது பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். பட் கிளாட்ல வந்து எனக்கு வந்து லிமிட்ஸ் இருக்கனால லிமிட் இருக்க வரைக்குமே என்னால் பில் பண்ண முடியும். பட் ஆனால் கிளாடோட டோக்கன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்னால் பில் பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு ஃப்ரீ பஃப் அப்படி இல்லை. நான் அன்லிமிட்டடாக வந்து என்னால் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், லைக் பில் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் சின்ன சின்ன கோடிங் டாஸ்க் எல்லாமே. சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைம் வரப்பையும் ஒரு ஆட் வந்து logomi.ai சொல்லிட்டு, ஸோ இப்போ இந்த ஏஐல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து லோகோஸ் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து நான் இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பை.